வணக்கம் அக்காஸ். இன்னைக்கு உழைப்பாளர் தினம். அதனால இன்னைக்கு உழைப்பை பற்றி பேச போகிறேன். சேம் அஸ் எவர் அப்படிங்கிற புக்கில் மார்கன் ஹவுசல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில மிக முக்கியமான நிகழ்வுகள் உங்கள் கண்ட்ரோல்லையே இருக்காது அப்படின்னு. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் உணர்றதுக்கு முன்னாடியே அது நடந்து அதோட பின் விளைவுகளை தான் நீங்கள் சந்திச்சிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அண்ட் அதுக்கு சென்னை வழியாக ட்ராவல் பண்ணணும். என்னமோ தெரில, சனிக்கிழமை காலையில் தான் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்பிட்டோம். அடுத்த நாள் தான் தெரிய வந்துச்சு, தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் காவேரி பிரச்சனைனால தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த பந்து முடியறதுக்கே ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய அப்ராட் பிளான்ஸே இல்லாமல் போயிருக்கோம். பட் தேங்க்ஃபுல்லி நாங்கள் அதில் சிக்கலை. ஸோ நம்ம லைஃப்பில் நடந்த சில விஷயங்களின் காரணமாக தான் நம்ம இங்கே இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காக என் லைஃப்பை நானே செதுக்கினேன் அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. நான் ஏன் அதை இந்த மாதிரி யோசிக்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த வாழ்க்கைக்கு நீங்கள் காரணம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ஃப்ரீடம் கொடுத்துக்கலாம். அதை விட முக்கியமாக, இனிமேல் நடக்க போகிற வாழ்க்கைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை நீங்கள் நகர்த்திட்டு போகலாம். இதுவே நீங்கள் ரிவர்ஸில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடந்த வாழ்க்கைக்கு நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடைசியில் மிஞ்சறது உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் தான். ஸோ வெல்கம் டு லைஃப் அண்ட் பிளாக். இன்றைக்கி உழைப்பாளர் தினம். அதனால் இன்றைக்கி உழைப்பை பற்றி பேச போகிறேன். அதாவது உழைப்பு அப்படிங்கிறது என் லைஃப்பில் எப்படி இந்த கடந்த 2 வருடங்களாக மாறியது அப்படிங்கிறது தான் இன்னையோட டாபிக். அது என்ன 2 வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தான் நான் என் வாழ்க்கை மேலே ஒரு கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு நான் உணர்ந்தேன். ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், அது ரிலேட்டடாக பேர்ன் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக ரொம்பவே வயிற்று பிரச்சனைகள் இருந்தது. அதாவது எப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பாத்ரூமுக்கு போகலை அப்படின்னா சம்பவங்கள் நடக்கும். அந்த ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. லாக்டோஸ் இன்டாலரண்ட், அதாவது பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் என்னால் ஜீரணிக்க முடியல. இதை தவிர எனக்கு ஏற்கனவே முதுகு வலி இருந்துச்சு. அண்ட் அதோடு சேர்த்து மூட்டு வலி, மற்ற வலிகள் எல்லாம் ஜாஸ்தியாகவே ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் என் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா முடிவுக்கு நான் தள்ளப்பட்டேன். ஸோ நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். நான் படித்த முதல் புக் ஸ்காட் ட்ரென்ச் எழுதின செட் ஃபார் லைஃப். அதுதான் எனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. அதாவது நம்ம லைஃப்பில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலேருந்து வெளியே வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆக்டிவ் இன்கம்லேருந்து சில பேசிவ் இன்கம்ஸை செட்டப் பண்ணி அந்த பேசிவ் இன்கம்லேருந்து வர ரெவென்யூ நம்மளோட செலவுகளுக்கு மேலே வர மாதிரி பண்ணணும். ஒன்ஸ் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதையே ஒரு கோலாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற கோல் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா என் ஃபினான்சஸ் மேலே ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வரணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அந்த பேசிக் ஸ்டெப்ஸ் எடுத்து செஞ்சேன். இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி நாங்களே வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் தரேன், அதில் பார்த்துக்கோங்க. அந்த பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் இப்போ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் இல்லை தான், பட் இந்த 2 இயர்ஸில் நான் டெட் ஃப்ரீ ஆயாச்சு. தேவையான ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு. 6 மந்த்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ஒதுக்கி வச்சாச்சு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பாசிவ் இன்கம் அப்படின்னா என்ன, எப்படி செட்டப் பண்ணணும், இப்படி ஃபினான்சஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சில கேள்விகளும் விடைகளும் வந்துச்சு. அதுக்கு ராபர்ட் கியோசாக்கியோட புக்ஸ் ரிச் டேட் புவர் டேட், அப்புறம் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட், இது 2 நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதில் எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, சும்மா காசு சேவ் பண்ணி வெல்த்தி ஆக முடியாது, அப்புறம் கஞ்சத்தனம் பண்ணியும் வெல்த்தி ஆக முடியாது. ஏன்னா கஞ்சத்தனம் பண்ணிங்கன்னா கடைசியில் கொஞ்சம் கடுப்பாகி பெரிய செலவாக தண்ட செலவாக பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஒரு இன்வெஸ்டராகவோ ஒரு பிஸ்னஸ் ஆகவோ மாறணும். மற்றவங்க நமக்கு வேலை செய்யணும், இல்லைனா நம்ம காசே நமக்காக மணி மேக்ஸ் மோர் மணி அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யணும். ஸோ இந்த பேசிவ் இன்கம் வரணும் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயியாக குறைச்சலாகவும் பிஸ்னஸ் இல்லை இன்வெஸ்டராக நிறையாவும் இருக்கிற மாதிரி மாற்றிக்கணும். அதுக்கு நம்ம மைண்ட் செட் ரொம்பவே சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிக்கேட்டட் எம்ப்ளாயியாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே உங்கள் ஒர்க் ஒரு ஸ்மாலர் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படி ஆக போகுது அப்படிங்கிற மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணணும். ஆனால் இப்போ என்னோடய கார்ப்பரேட் ஜாபை குவிட் பண்ணிட்டு என்னால் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை.
ஃபுல் டைம் இன்வெஸ்டராக காசும் இல்லை. ஸோ இன்னும் நான் எம்ப்ளாயியாக இருந்து தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தொடங்கி வைக்கணும். அதே சமயம் என்டர்ப்ரனர் ஆகணும்னா அதுக்கு டைமும் ஒதுக்கி வைக்கணும். ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த தருணம் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் என்னோடய உழைப்பை பற்றி நான் வச்சுக்கிட்ட சில கன்விக்ஷன்ஸ், அதாவது சிந்தனைகளும் பிலீஃப்ஸும் அப்ரோச்சையும் மாற்ற வச்சுது. ஸோ நம்ம வீடியோவோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட்டுக்கு போகலாம். இது என் உழைப்பில் நான் மாற்றிக்கிட்ட சில விஷயங்கள். நம்பர் 1, ஸ்மார்ட் ஒர்க்கா ஹார்ட் ஒர்க்கா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தான் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் எப்போ பண்ணணும் அப்படின்னா அது உங்களோட ஓன் வெஞ்சராக இருக்கும்போது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதாவது உங்கள் ஓன் பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறச்சே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் அது மற்றவங்க வெஞ்சராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அது உங்கள் கார்ப்பரேட் ஜாப்பையும் இன்க்ளூடட் தான். ஏன்னா உங்களுக்காக நீங்கள் போடுற எஃபர்ட் தான் உங்களுக்கு மோஸ்ட் ரிசல்ட்ஸ் தரும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும், க்ரோத் தரும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபினான்சஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னா நான் 15 புக்கு கூட படிப்பேன். ஏன்னா அது என் லைஃப்பில் மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுக்க போகுது. ஆனால் ஒர்க்கெல்லாம் வந்துருச்சுன்னா கேரி கெல்லர் 1 அப்படிங்கிற புக்கில் சொல்கிற மாதிரி எந்த விஷயத்தில் கிரேட்டஸ்ட் இம்பேக்ட் இருக்குமோ அதை டார்கெட் பண்ணி அதை நான் அட்டாக் பண்ணுவேன். இது மாற்றி நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா நிறைய எஃபர்ட் உங்கள் கார்ப்பரேட் இதில் போட்டிங்கன்னா கடைசியாக அவங்க கொடுக்குற கம்மியான அப்ரைசல் உங்களுக்கு வெறுப்பு தான் தரும். செகண்ட், who to work for. முன்னாடி சொன்ன மாதிரி கேஷ் ஃப்ளோ புக்கில் EBSI, அதாவது எம்ப்ளாயி, பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ட் அண்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு ஒரு 4 டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இதில் எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் டைம் கொடுக்காது. ஸோ பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒர்க் பண்ணணும். ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும் மற்றவங்க உங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரி செட்டப் பண்ண முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எதாவது பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள். உங்கள் ஐடியா ஆனால் அவங்க உழைப்பு அந்த ஸ்டைலில் ஏதாவது பண்ணுங்கள். 3வது, when to work. 2 கான்செப்ட் மைண்டில் வருது. ஒன்று 8-8-8 பிரின்சிபல், அதாவது 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், 8 மணி நேரம் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணணும், 8 மணி நேரம் தூங்கணும். இப்படி நீங்கள் டைம் ப்ராக்கெட் பண்ணி இந்த 3 விஷயங்களையும் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொண்டு வர முடியும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெட், எல்லோ, க்ரீன் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. உங்களோட க்ரீன் ஜோன், அதாவது உங்களோட மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஜோனில் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லைனா உங்களோட பிஸ்னஸ், அதை ஃபோக்கஸ் பண்ணி வேலை பாருங்கள். எல்லோ ஜோனில் உங்களோட டே ஜாபை பண்ணுங்கள். ரெட் ஜோனில் ஆக்சுவலாக ரெஸ்ட் எடுங்க. 4th, வாட் டு ஒர்க் ஆன். ஆல்மனாக் ஆஃப் நேவல் ரவிகாந்த் அப்படிங்கிற புக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த சுச்சுவேஷனில் கொடுத்தாலும் நான் அதுக்கு ஒரு பாட்டை ஈக்குவலாக பாடிடுவேன். ஸோ இந்த நீஷ் ஸ்கில்லை வச்சு நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுறீங்க அப்படின்னா 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் ஈவன் 11 hours 12 hours பண்ணாலும் உங்களுக்கு ஃபெட்டிக் ஆகாது. ஏன்னா இது சம்திங் தட் யூ என்ஜாய். இதை பேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அதே சமயம் உங்கள் அளவு வேறு யாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் மட்டும்தான் யூனிக்லி டிஃப்ரெண்ட்டாகவும் ஆத்தென்டிக்காகவும் பண்ண முடியும். ஸோ உங்கள் மேலேயே ஒர்க் பண்ணுங்கள், பலன் தானாக வரும். 5th, how to work. க்ரோத் மென்டாலிட்டி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னா அது இப்போதைக்கு எனக்கு தெரியாது, வேணும்னா கற்றுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மைண்டால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு, ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ் வச்சு வேலை பாருங்கள். அதாவது உங்களுக்கு இருக்கிற டாஸ்கில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பட் அர்ஜென்ட், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பட் நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட், அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி 4 பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் டாஸ்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜாஸ்தியாக இம்பேக்ட் வரும். ஸோ இன் கன்க்ளூஷன், நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறதுக்கு வேலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இதுதான் என் வாழ்க்கையாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஃப்யூச்சர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஒரு கோலாக எடுத்து செய்யுங்க. நீங்கள் பண்ணுற வேலைக்கும் நீங்கள் உங்கள் கோல்ஸுக்கு பண்ண வேண்டிய வேலைக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. அது இந்த தருணத்தில் உங்கள் மைண்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற பெரிய கோல் நோக்கி போகும்போது நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் மட்டும் ஃபினான்ஷியலி செக்யூர் பண்ணிக்கல, உங்கள் ஓவரால் பர்சனாலிட்டியே மாற்றிப்பீங்க. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு லைஃப்பில் எது முக்கியம், அப்புறம் லைஃபோட பேலன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸையும் க்ரோத்தையும் தரும். இது என் நம்பிக்கை மட்டும் இல்லை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதெல்லாம் ஓவர் கம் பண்ண மைண்ட் செட் ரொம்பவே உதவி பண்ணிச்சு. பட் அதை விட முக்கியமாக என்னோடய கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு, என் செல்ஃப் ஒர்த் இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் என்னோடய இன்டெகிரிட்டி
அதாவது எனக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் முக்கியத்துவம் தரேன் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் இன்னுமே எனக்கு ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். வீடியோ இது வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி. உங்கள் மைண்டில் வர தாட்ஸ் மாற்றங்களை நோக்கி இருக்கா, இல்லை இப்போ நம்ம இருக்கிற நிலைமையே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.